ஆவிக்குரிய செய்தியை நான் பேச விரும்புகிறேன். எல்லாரும் இன்னைக்கு செய்திக்குள்ள மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கு நாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். முக்கியமான செய்தி. கொஞ்சம் இருதயத்தை கர்த்தருடைய ஆவியானவருக்கு நேராக உருமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருப்பானால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இன்றைக்கும் கர்த்தர் என்னை இந்த வார்த்தை கொண்டு ஒரு 3 நாட்களா என்னோடு கூட இடைப்பட்டு, என் பிள்ளைகளுக்கு நீ போய் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு மகனே என்று சொல்லி என்னை அதிகமாய் ஆவியில நடத்தி கொண்டே இருந்தார். வேறு காரியத்தை தியானிக்கலாம் என்று போனால் கர்த்தர் விடல. சுற்றி சுற்றி இந்த வசனத்தை என் காது பட பேசிக்கொண்டே இருந்தார். இதை தான் நீ பேச வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அதிகாலையிலும் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. நான் அபிஷேகத்தை உணர்ந்து நான் நிற்கிறேன். வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பை உண்டாகும். அல்லேலூயா. சரி, ஒருவன் தாகமாய் இருப்பானே என்று சொன்னார். ஒருவனுக்கு தாகம் உண்டாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவன் என்னிடத்துல வந்து என்னிடத்தில் உள்ளதான தண்ணீரை அவன் பானம் பண்ண கடவன். நாம் ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்கு நாம் சேர்ந்து தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பல பேருடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை அனுபவித்த நாளிலே காணப்பட்டதான ஒரு தெய்வீகமான ஒரு தாகம் அவரை எதிர்பார்த்து எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் அவர் மேல ஒரு தாகமாகவே இருந்து கொண்டிருக்கிற அந்த நாட்கள், நாளுக்கு நாள் நம்மளுடைய சூழ்நிலைகள் ஆவியில கொஞ்சம் அப்படியே வளர வளர சில ஆவிக்குரிய வறட்சியானது பலருடைய ஆத்துமாவை பற்றி பிடித்திருக்கிறதை நான் சில சபைகளிலே கண்டு கொண்டிருக்கிறேன். வேதம் வாசிக்கும் போதுதான் ஆவியினோடு எனக்குள்ளிருந்து பாரத்தை உண்டாக்கி, என் ஜனங்கள் இவ்விதமாய் இருக்கிறார்கள், என் ஜனங்கள் அவ்விதமாய் வாழ்கிறார்கள், என்னை வேறொரு கோணத்திலே என்னை பிரபாகித்து என்னை யோசித்து என்னை வைத்து விட்டார்கள், இதனால் நானும் அவர்களும் இணைந்து வாழ வேண்டிய ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை, என்னோடு கூட அவர்கள் சம்பாஷித்து என்னோடு கூட வளர வேண்டிய அந்த ஒரு வளர்ச்சியை, என்னோடு கூட அவர் வாழும் பொழுதுதான் பரலோகத்திற்கு எடுத்து செல்ல போகிற அந்த ஆவிக்குரிய உன்னதமான நிலைகளை அநேகர் மறந்து வாழ்கிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம் தங்களுக்குள் ஆவியினுடைய அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் ஊறிக்கொண்டிருக்க வேண்டிய அந்த தண்ணீரானது அது சற்று நம்மளுடைய ஆவிக்குரிய ஒரு சில போராட்டங்களினாலே அல்லது சில சோதனைகளினாலே நம்மளுடைய ஆத்மாவிலே அந்த ஊறுகிற அந்த ஊற்றானது அந்த தண்ணீரானது வற்றி போய்விடுகிறது. ஏன் பல பேருடைய வாழ்க்கையில செழிப்புகளும் சில ஜபங்களுக்கு பதில் ஏன் வரல அப்படின்னா உள்ள ட்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லையா? பக்கத்துல கர்நாடகா மாநிலத்துல இப்பவே ட்ரை ஆயிடுச்சு. இப்பவே தண்ணி நான் தரமாட்டேன்னு இப்போ தமிழ்நாடு போய் சண்டை கொடுத்துட்டு இருக்கிறான். நாம் பேசுவது அந்த தண்ணீர் அல்ல, சரீரத்திற்கு தேவையான தண்ணீரை குறித்தும் இயேசு பேசவில்லை. அவர் பேசினது ஒரே ஒரு காரியம், ஒருவன் தாகமாய் இருப்பானையால் அவன் என்னிடத்திற்கு கடட்டும், என்கிட்ட வரட்டும், என்னில் உள்ள ஜீவனுள்ள தண்ணீரை நான். எப்பவுமே இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு வசனங்களுக்கு பிற்பாடு ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று உண்டு. இன்றைக்கு கள்ள உபதேசிகள் எழுந்து துணிகரமாய் வசனத்தை துணித்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். இயேசு பேசிய பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு சித்தமான அல்லது பரலோகத்திற்கு நாம் போய் சேர வேண்டிய அல்லது பரலோகத்தில் நமக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை குறித்து இயேசு பேசின பல ஆவிக்குரிய வசனங்களை, எல்லா வசனங்களும் பரலோகத்தினுடைய வெளிப்பாடுகள் மறைந்த வசனங்களாய் தான் இயேசு ஊமைகளாய் பேசினார், பல விஷயங்களை வெளிப்படையாய் பேசினார். ஆனால் நாமும் அந்த நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்கிற யூதர்களை போல வசனத்தை மாம்சமாகவே பார்த்து பழகுவதனால வசனத்தையும் நாம் அவமாக்க ஆரம்பித்து விட்டோம். நல்ல கவனிங்க. இயேசு ஒரு வார்த்தை பேசுவார் என்று சொன்னால் அதற்கு அந்த வசனத்திற்கு பிற்பாடு பரலோகத்தினுடைய பல பொக்கிஷம் நிறைந்த ஆழங்கள் நிறைந்த வசனங்களை மாத்திரம் தான் அவர் பேசுவார். இன்னொரு இடத்துல அவர் எல்லா வசனங்களும் பேசும் பொழுது
பல தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேறுவதற்காக அவர் பேசுவார். இப்படிலாம் அவருடைய வாழ்க்கையின் பயணங்களிலே அவர் பேசி தன்னுடைய காரியத்தை முடித்து பரலோகத்திற்கு ஜெயமாக போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் நாம் என்னவா இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் தாகமாக இருந்தால் கத்திரத்தில் வர அனுபவத்துக்குள்ள நம்ம வராம நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஆத்மாவிலே ஊறுகிறதான அந்த அபிஷேகத்தினுடைய ஜீவ நதியானது ஊறாமல் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குன்றி கொஞ்சம் கொஞ்சமாய் குன்றி ஆவியில் அப்படியே விடாய்த்தவர்களாய் மாறி போய் கொடுக்கிறோம். இயேசு சொன்னார், அடுத்த வார்த்தையை வாசிங்க சிஸ்டர். கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருப்பானேயால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். கைகளை தட்டி அல்லேலூயா. ஆண்டவரை அறியாமல் வாழும் பொழுது நமக்குள் ஜீவ தண்ணீர் என்பது சாத்தியமில்லை. ஆண்டவரை அறிந்தவுடனே நாம் பரலோகத்தினுடைய வாசியாய் மாறுவதற்காக பரலோகத்திலிருந்து பிதாவினால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி என்கின்ற அந்த வரத்தை, பரிசுத்த ஆவி என்கின்ற அந்த ஜீவ தண்ணீரை நாம் இயேசுவின் ஞானஸ்நானத்தின் வழியாக பெற்றுக் கொள்ளுகிறோம். அவரோடு கூட நாம் பயணிக்க ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. இந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடையாது. சபைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்தவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பரிசுத்த ஆவி என்கின்ற ஒரு உன்னதமான அனுபவத்தை அவர் வைக்கிறார். பல பேருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினர் என்பது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பார்க்க முடியும். அன்னைக்குதான் வந்துட்டு தங்க கிட்ட இருக்கிற 4 அந்நிய பாஷை வார்த்தையை பேசி பக்கத்துல இடிச்சுட்டு கையை தட்டிட்டு பாடிட்டு ஆடிட்டு போயிடணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தாகமாய் இருப்பானேயானால் அவனுடைய உள்ளத்திலிருந்து அவனுடைய ஆத்மாவில் இருந்து புறப்படுகிற அந்த ஜீவ தண்ணி அவனுடைய அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்ய முடியாததை, சாத்தியம் இல்லாததை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரே ஒரு நதி பரிசுத்த ஆவி என்கிற ஜீவ நதி. கையை தட்டி அல்லேலூயா. பல பேருடைய வாழ்க்கையில் நான் காலையில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது சில வசனங்களை ஆண்டவருக்கு நினைவுபடுத்தினார். இன்றைக்கு ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. பல பேருடைய வாழ்க்கையில ஒரு வறண்ட நிலையை பார்க்க முடிகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:25 வேகமா வாசிங்க. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தோய்ந்து போன எல்லா ஆத்துமாவையும் இந்த வசனம் எதை குறிக்கிறது? பல நேரத்தில் நாம் ஆவியிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறோம், ஆவியில வளர்ந்து கொண்டிருக்கிறோம், ஆவியானவரோடு கூட நாம் சம்பாஷணை செய்து அவரோடு கூட நாம் நடக்கிற நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் சில விடாய்த்த சூழ்நிலைகளை உருவாக்கி நம்மை ஆவிக்குரிய நிலையிலிருந்து விளத்தலை முடிக்க பல காரியங்கள் நமக்கு நேராக வருகிறோம். அப்போ நம்ம ஆத்மா எப்படி ஆயிடும்னா அப்படியே ஒரு விதமான சோர்வு, அப்படியே ஒரு விதமான ஒரு தளர்வு, அப்படியே தேவனுக்கு முன்பதாக விசுவாசம் இல்லாதபடிக்கு ஒரு காய்ந்து போன நிலை, ஒரு நிலமானது எப்படி காய்ந்த தண்ணீர் இல்லாமல் சூரியனுடைய வெப்பத்தினாலே எப்படி ஒரு தண்ணியானது எல்லாவற்றையும் நீராவியாகி எப்படி காய்ந்து போய் விடுகிறதோ அதே போலதான் விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையால் அநேகருடைய வாழ்க்கையில் ஆவியானது வற்றி போய்விடுகிறது. உங்களை ஆவியில உயிர்ப்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கணும். அந்த ஸ்பெஷல் மீட்டிங்ல டங்கு டான்ஸ் ஆடுற அளவுக்கு ஒரு மியூசிக்கை போட்டு உங்களுக்கு ஆவியை இறக்கி விட்டாதான் எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும், உங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். அது கிடையாது ஆவிக்குரிய அனுபவம். நம்ம நடக்கும் பொழுது போகும்பொழுதும் திடீரென்று ஆவியானுடைய அந்த அசைவானது நம்மளுடைய தலையின் மீதோ நம்மளுடைய சரீரத்தின் மீது உராச ஆரம்பிக்கும். ஆவியார் நம்ம கூட இருக்கிறார் என்பதை அனுபவிக்கும் பொழுது அதாவது அந்த தொடுதலை நாம் உணர முடியும். என்றென்றைக்கும் ஜீவன் உள்ள நதியாகிய பசுத்தாவியை நம்ம நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். நான் வழிபடுத்துகிற அபிஷேகத்தை உணர்கிறேன்.
ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதால உங்களுக்கு நிறைய விஷயத்தை சொல்லிக் கொடுக்க போறார். எப்படியாகிலும் இந்த பரிசுத்த ஆவியினுடைய தாகம், பரிசுத்த ஆவி என்கின்ற அந்த ஏக்கம், அந்த பசி பாண்டீங்க இல்லையா, போதும் பிரசனம் போதும் சொல்லி பாண்டீங்க இல்லையா, அது வேணும் நமக்கு. அல்லேலூயா. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்கள் நீங்களா இருக்க மாட்டீர்கள், நீங்கள் அவராக மாறிவிடுங்கள். கையை தட்டி அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகத்தினுடைய ஜீவ தண்ணீரை தேவன் நமக்கு வைத்ததினுடைய சில நோக்கத்தை நான் சொல்லி கொடுத்து விட்டு ஒரு 3 முக்கியமான காரியத்தை, இந்த ஜீவனுள்ள நதி நமக்குள் இருந்து புறப்பட ஆரம்பிக்கும் பொழுது நாம் எவ்வளமாய் வெளிப்படுவோம், நாம் எவ்வளமாய் செயல்படுவோம், நாம் எவ்வளமாய் தேவனுக்கு முன்பதாக சகலவற்றையும் செய்து முடிக்கிற பராக்கிரமசாலியை மாறுவோம் என்கின்ற ஒரு 3 முக்கியமான காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆனால் அந்த ஜீவனுள்ள தண்ணீரை கொண்டிருந்து புறப்படும் பொழுது அது எவ்வளவா நம்ம நடத்துகிறது. வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 44:3. சீக்கிரம் வாசிங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மீது ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் நாவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. இது கடைசி நாட்களிலே தேவன் செய்ய போகிறதால மகத்துவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அது அப்படியே அப்போஸ்தலருடைய காலத்திலே முதலாவது பெந்தெகோஸ்தே நாளிலே ஆவியானவர் இறங்கி அந்த காரியத்தை இன்றைக்கு வரைக்கும் தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களை நாம் தாகத்தோடு கூட காத்து அவரோடு கூட நடக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய சந்ததிகள் சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் தேவனுக்கு முன்பதாக சகல காரியத்திலும் ஆசீர்வாதமாக தேவன் வைப்பார். நிறைய பேர் ஆசீர்வாதமா உலக ஆசீர்வாதத்துக்குள்ள போறீங்க, அது கிடையாது. எபேசியர் 3:3 வேகம் வாசிங்க. கர்த்தராகிய கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் இயேசுவுக்குள் உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்ன பண்ணிருக்காரு. அதுக்கு நான் அப்படியே பழைய போறதுதான் கட்டு வரணுமா, மறுபடியும் நான் கஷ்டத்துக்கு கடன் வாங்கிதான் ஆகணுமா, என் வீடு கட்டாம தான் இருக்கணுமா, என் பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் இருக்குமா, அது கிடையாது. உங்களுக்குள் நீங்கள் தேவனுக்குள் நீங்கள் நெருங்க அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிற பரமபிதா உங்களுக்கான ஏற்ற காலத்திலே உங்களுக்கான சரியான விதத்திலே உங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பனாக, உங்களை பாவிக்கிற உங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக உங்களுக்கான தேவைகளை அன்றன்றைக்கு செய்து நல்லா கவனிங்க. கடைசி காலத்துல பண ஆசை இல்லாதவங்கள இருக்கணும்னு வசனம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு பணத்தை ஆசைப்படுன்னு சொல்ற பிரச்சனை வந்துச்சு. ஆமா, நகரத்து போடு, காரை வாங்குது. காருன்றது எதுக்கு வாங்குது? நீங்க எது கொஞ்சம் தூரமா ஒரு சரியும் ஒரு வேலைலாம் போயிட்டு வருதுக்கு வாங்குற காரு அப்படியே ஜெட்டு மாதிரி வாங்கு, பெரிய பீலம் பண்ணி வாங்கலாம். இதெல்லாம் ஓவர் இல்ல, உண்மையா நான் சொல்றேன். கார் தேவைதான், 5000 கண்டிப்பா தேவை. ஆமான்னு சொல்லுங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஜீவனுடைய ஊற்றாக வெளிப்பட ஆரம்பிக்கும் போது சந்ததிகள் தழைத்து செழித்து தேவனுக்கு முன்னதாக உயர்ந்து நிற்கும். இந்த உலகத்தினால் நாம் உயர்த்தப்படுகிறோமோ அல்ல, நமக்கு வேண்டாம். ஆனால் நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நம்மளுடைய ஆத்மாவுக்கு தெளிவாக தெரியும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்பது நாம் இந்த உலகத்துல கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பக்கத்துல சொல்லுங்க, இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது அல்ல, அது பரலோகத்துக்கு சம்பந்தப்பட்டது. நம்ம அங்கதான் போய் நிச்சயமா வாழ போறோம். நிறைய பேர் கையே வரல, இங்கேயே கஷ்டமான கதை. இந்த வாரம் நாளை போய் வேற கஷ்டப்படணுமா? எம்மா உன் கஷ்டம்லாம் இங்க எல்லாமே முடிஞ்சிட்டு, உன் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டு, உனக்கான சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நித்தியமாய் அவர் எவ்வளமா இருக்கிறாரோ அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை போலவே நம்ம அரசால போகிறோம். ராஜாவோட அன்பு பெருசுங்க, நம்ம அறிவுதான் குருவி மூணு. அவருடைய அன்பு அண்மையில் ஒரு பாட்டு கேட்டேன். உங்க அன்புக்கு முன்னாலே
அந்த வானத்தை போல நம்ம கூட எவ்வளவு பேர் பழகுறாங்க, ஆனா வாயில விஷத்தை வச்சுட்டு பழகுறாங்க. தெரியுமா உனக்கு? நம்ம பின்னாடி எப்படா நம்ம திரும்ப தப்பு நம்மளை வெட்டுறதுக்கு பார்ப்போம். நம்மளை பார்த்தவனை வீழ்த்துவதற்காக பல எத்தனமான யோசனைகளோடு கூட நம்ம முன்னாடி வந்தாங்க. அப்படியே சகோதரி சகோதரா பல இடத்துக்கு ஊழித்து போவோம். ஊழியக்காரர்கள் அப்படியே புரியும். அப்படியே காதலை பரிசுத்தர் சொல்லுவோம், நடிக்கலாம். நடிக்கிறான் உயர்த்துற மாதிரி அவனுக்கு தெரியாது. சில நேரத்துல அவன் ஆவியில ரொம்ப தாழ்மையா இருக்கிறான். அப்படியே வெளியே அப்படியே ஆவியில் இருந்தாலும் தாழ்மை தாங்க. நீ பார்க்கணும் சொல்லையா, தோத்திரம் நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்க்கறது தேவனுக்கு மகிமை. அப்படிலாம் நடிக்கிற ஒரு சில கூட்டங்கள் நம்ம பாதி பேர் ஒரு சில சபையில பிரசவம் வந்துருவோம். கத்தருடைய வசனத்தை வைராக சொல்லுவோம். அடுத்த வாட்டி ஏன் ஒரு கூப்பிடணும், அனுப்பும் போது எப்படி போனா காணி கொடுத்தா அப்படியே தெரிஞ்சு நான் தவணையை கூட மாட்டேன். அப்படியா தேவ சத்தம் ஐயா தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஓகே ரைட். அவர்களுக்கு அந்த ஜீவ தண்ணீர் ஊறுகிறதெல்லாம் விருப்பம் இல்லை. அவருக்கு தேவை தங்களுடைய சுயம், தங்களுடைய வாழ்வு, தங்களுடைய இமேஜ் என்பது எப்பொழுது பிரபகண்டாவாகவே இருக்க வேண்டும் என்பது ஒரு சிந்தனை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஜீவன் உள்ள தண்ணீர் நமக்குள் ஊறும் பொழுது நம்முடைய சங்கதிகள் எல்லாம் ஒரு செழிப்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய செல்வங்களை, தேவனுடைய உயர்வுகளை எல்லாத்தையும் பார்க்க செய்கிற ஒரே ஒரு காரியம் தேவனுடைய ஜீவ ஆவியினுடைய அந்த தண்ணீர். நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஆவிக்குரிய நிலையானது 3 நிலைகளிலே படிப்படியாக உயர்த்தப்படுவதை உங்களால் பார்க்க முடியும். நல்லா கவனிச்சீங்க. இன்றைக்கு ஆவியிலே வளர வேண்டிய விசுவாசிகளுக்கு சொப்பனங்களை காண்கின்ற, அதாவது வெளிப்பாடுகளை பார்க்கிற சொப்பனங்களை பார்ப்பது அரிதாய் மாறிவிட்டார். இன்னைக்கு நம்ம பார்க்கிற சொப்பனம் எப்படி தெரியுமா? நாளைக்கு நம்ம கடன் போய் கேட்க போற இடத்துல கடன் வாழ்க்கை செய்தது கஷ்டம். இது வெளிப்பாடு. என்னது அசல் தெளிவா சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பாய். சொப்பனம் இங்க வந்துச்சு அப்படின்னா தான் அது அர்த்தம். ஐயா வந்துட்டு போ சொல்றாரு, போ கால பெரிய வளவு வச்சிருக்கிறான்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு ஒரு சில சொப்பனங்கள் வரும். இன்னொருக்கு என் கனவு ஒரு பொண்ணு வந்துட்டே இருக்கு, அந்த பையன் வந்துட்டே இருக்கிறான். அதுதான் தேவனுடைய சித்தமா என்பது எனக்கு தெரியவில்லை. என்ன பண்ணுவது? எனக்கு தெளிவா இருக்கிறதே சொப்பனம். நீ பெரிய கனவு ஒன்று பார்த்து சொல்றேன்னு வசனம் சொல்லுது, தொல்லையின் திரட்சினால சில சொப்பனங்கள் உண்டாகிறது போல பலருடைய நினைவுகளுடைய இயக்கங்கள், விருப்பங்கள் ஒரு பிம்பமாய், ஒரு காட்சிகளாய் மாறி ஒரு சொப்பனங்களாகும். அது சாத்தானுடைய தந்திரமான வெளிப்பாடுகள். அதுவே ஆயிரம் வெளிப்பாடு விதமாக இருக்கும். நீங்க சொப்பனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள சமாதானம் இருந்துகிட்டே தேவனுடைய வெளிப்பாடுகள் நமக்கு அதிகமாய் தேவை என்று சொன்னால், தேவனுடைய தரிசனங்கள், பரலோகத்தினுடைய வெளிப்பாடுகள், நம்மை குறித்து தேவன் வெளிப்படுத்த விரும்புகிற சகல காரியத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எனக்குள் இந்த ஜீவ ஊற்றானது புறப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒருத்தர் விரோதமா ஏதாவது செய்யறானா அந்த அபிஷேகம் இருந்தால் உங்களுக்கு வெளிப்படுத்தும். நான் ஒழித்து அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரு வாட்டி திருவேற்காடுல முதல் முறை ஒரு சபைக்கு நான் போறேன். அன்னைக்கு நைட் எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிறது நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, ஒரே ரத்த காரணமா வருது. போகும்போது ஏதோ ஆறாமலாம் வருது. ஒண்ணுமே புரியல சொல்லிட்டு 2 மணிக்கு எழுந்து உட்காந்து என்ன நடக்குது அது ஒன்றும் புரியல. அவர் மெல்லி சத்தத்தோடு சொன்னார், நீ நாளைக்கு விற்க போற இடம் விக்கிரகங்கள் நிறைந்த மாந்திரிகளும் திரிசுமையும் கட்டப்பட்டிருக்கிற ஒரு பகுதி. நீ போய் அநேகர் விடுதலையாக போகிறார். அது அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு. அவர்களெல்லாம் உனக்கு முன்பாக வந்து எதிர்ப்பாக நின்று கொண்டிருக்கிறது. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை கொண்டு போவது, நான் உன்னை பயன்படுத்துவது, அங்க இருக்கிற அநேக ஆத்துமாக்களை உயிரடைய செய்ய சொன்னாரு. நைட்டு வெயிட்ட சோ பண்ணிட்டு பார்த்தேன்.
காலையில போய் நின்னோம், தேவ மகிமை அப்படியே இறங்குச்சு. பல பேருடைய வாழ்க்கையில உயிர் முயற்சி கையை ஜீவனுள்ள தன்னை எனக்குள் புறப்பட்டுக்கூடிய முதல் காரியம் நமக்குள்ள இருக்கிறதால அந்த ஜீவனுள்ள தண்ணீரை நாம் பானம் பண்ணி, கிறிஸ்துவிடத்துல பானம் பண்ணி, பசுத்தாவிடத்துல நாம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாள் நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 3 முக்கியமான நிலைகளை நாம் அடைய ஆரம்பிக்கிறோம். முதல் நிலை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சீக்கிரமா வாசிங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா நல்லா கவனிங்க, தேவன் மேலே, அதுவும் ஜீவிக்கிற தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் என்று தாகம் என்னை அதிகமாக என்னை இழுக்க ஆரம்பிக்கிறேன். நல்லா கவனிங்க. ஏன் நாம் தாகமாய் இருக்க வேண்டும்? எதன் மீது தாகமாய் இருக்க வேண்டும்? எந்த இடத்திலிருந்து நம்முடைய தாகமானது அடைக்கப்படுகிறது என்பதை அறியாமல் பலருடைய வாழ்க்கை, அநேகருடைய வாழ்க்கையில குருட்டாட்டங்களை பிசாசு வைத்து நடத்த ஆரம்பித்து விட்டார். அநேகருடைய வாழ்க்கையில் ஜபங்கள் இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்காக ஜபிக்கிற, விண்ணப்பிக்கிற, மன்றாடுகிற அந்த அனுபவம் இல்லை. அநேகருடைய மற்ற காரியங்களுக்காக பரிதவித்து பல காரியத்தை ஆண்டவரிடத்தில் போய் தெரிவிப்பதற்கு நம்முடைய ஆத்மாவிலே ஒரு உயிர் வீழ்ச்சி இல்லை. சொல்ல போனா எனக்கு நானே ஜெபிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு தான் பாஸ் இருக்கிறாங்க, ஜெபிக்கிறதுக்கு இருக்கிறாரா இல்லைன்னு சொல்ல. ஆனா முதல்ல உங்களுக்காக நீங்க நான் ஜெபிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நான் ஆண்டவர் மீது தாகமா இருப்பேன் என்று சொன்னால் என் ஆத்மா எப்பொழுதும் அவரே வாஞ்சிக்கும். பசி எடுக்கும் பொழுதெல்லாம் நம்ம எப்படி ஆவலாய் நம்முடைய பசியை தீர்ப்பதற்காய் நாமவே பிரயாசப்பட்டு நாமவே முயற்சி எடுத்து பல காரியங்களை செய்கிறோமோ, நம்முடைய ஆத்மாவிலே பசியாக இருந்து கொண்டே இருக்கும். உன் சரீர பசியை குறித்து வேலை எங்கேயுமே பேசல. ஆனால் ஆத்மாவது பசியா இருக்கணும் என்பதை மாத்திரம் வேதம் அதிகமாய் திருசாந்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தேவன் மீது தாகம் என்பது அவருடைய சமூகத்துல எப்பொழுது போய் நின்று அவருடைய அளவில்லாத பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை, அவருடைய மீது வைக்கிற அன்பை நான் பொழிந்து கொள்ளும்படிக்கு, நான் பெற்றுக் கொள்ளும்படிக்கு, நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிற அனுபவத்தை நான் அவருக்கு கொடுக்கும்படிக்கு அநேகர் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவன் என்ன பண்றோம்? நம்மளுடைய தேவையை சொல்லி ஆண்டவரே அலப்பிட்டு இருக்கணும். பல பேருக்கு ஜெபம் வந்து ஜெபிப்பாங்க, கையை வச்சாலும் ஒண்ணு இருக்காது, அவருக்கு ஜெபித்தாலும் ஒண்ணும் பதில் இருக்காது. அப்பவே தெரிஞ்சிடும். சில பேர் மீது கையை வைக்கும் போது பசுத்தாவி அவர்கள் மீது இறங்கி வந்து அவர்கள் அருகாமல் நின்று அவருடைய ஜெபத்தையும் நான் அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களையும் ஆகியோர் கவனித்து கேட்டு உடனே சொல்லுவார், நான் இந்த காரியத்தை ஒரு அற்புதம் செய்வேன், நீ தைரியமாய் போ என்று சொல்லு என்று மகன் என்று சொல்லுவார். ஆனா எல்லாருடைய வாழ்க்கையில அப்படி ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். உங்க ஜெபம் உங்களுடைய கூரையை தாண்டி மேலத்தை பருவத்தை தொடரும். அதுக்கு நீங்க ஆத்துமாவில பசித்தாக காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எப்படியே மாறிவிட்டார்கள்? சுயநலம் உள்ள விசுவாசிகள். அநேகருடைய வாழ்க்கையில சுயநலமான ஜெபங்கள். நான் நல்லா இருக்கணும், என்னுடைய இதுவே நல்லா இருக்கணும், என்னுடைய லைஃப் நல்லா இருக்கணும், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். இது ஜெபம் கிடையாதுங்க. அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறதை போல. மானானது அலைந்து திரியும். தன்னுடைய தாகத்திற்காக பல மைல் தூரங்கள் அது கடந்து போகும். எங்கே என்னுடைய தொண்டையை நிரப்புவதற்கு, என்னுடைய சரீரத்தில் இருக்கிறதான அந்த தாகத்தை நான் அணைத்துக் கொள்வதற்கு எங்கெல்லாம் தண்ணீர் உள்ள இடங்கள் இருக்கும் என்பதை அலைந்து திரிந்து படிப்படியாக ஒரு வாழ்க்கையை அது தேடிக்கொண்டே போகும்.
பல நேரத்தில் பல வனாந்திரங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். மான நினைச்ச உடனே எல்லாத்துலயும் தண்ணி இருந்துடாது. நம்ம வாழ்க்கையில அப்படிதான் பல நேரத்தில் நாம் கேட்ட உடனே ஆண்டவர் கொடுத்துருவோன்ற அந்த எண்ணத்தை நாம் மறந்து விட வேண்டும். சில உபத்திரவங்கள், சில பாடுகள், சில கண்ணீர்கள், சில அவமானங்கள், சில நிந்தைகள் ஏன் ஆண்டவர் நமக்கு தொடர் செய்கிறார்? அதிலிருந்து நாம் ஏதோ ஒரு காரியத்தை அனுபவ ரீதியாக ஆவியினாலே பலப்படும்படிக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கவே ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம ஆத்துமாவில் ஒரு தோய்வு வந்த உடனே நடந்து அனைத்து உடனே சோமன் உரிகார் சோமன் இன்னும் ஒன்று எது நடக்கல, என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவரின் முறுமுறுத்துல உட்காந்துருவோம்னா உனக்கு தாகம் இல்லைன்னு அர்த்தம். எங்க ஆண்டவருக்கு விரோதமா நாம் பேச ஆரம்பிக்கிறோமோ, அல்லது முணுமுணுக்க ஆரம்பிக்கிறோமோ, அல்லது அவங்க சுவாசத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, அங்கே தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஊற்றானது வறண்ட நிலத்தில் போல இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அப்படி இல்லை. என்னுடைய நிலமானது தேவனுடைய அபிஷேகத்தினாலே, தேவனுடைய ஜீவ தண்ணீராலே, தேவனுடைய ஜீவ நதியினாலே என்னுடைய எப்பொழுதும் ஊற ஊற அது ஊறி பெருகி அது எல்லா இடங்களையும், அது எல்லா ஜனங்களையும், அது எல்லா மக்களையும், என்னையும், என் குடும்பத்தையும், என் தொழிலையும், என் வேலையையும் பரிபூர்ணமாக நடத்துகிற ஒரு தேவனது. சந்து ரபஹ துர்ரிகா மரப ஹத்துரிகோ ரஷல் கல்கா கல்கா துர்ரிகா ரஹுத்ரிகா சந்திரதே ஓரிஹோ ஓஷஹா தகது மஹுத்ரிகா யோரா ரம்துரிகா சந்திரதே. சில வீட்டுல இருக்கிற குறைவுகளை நான் பார்க்கிறேன். சில வீட்டுல எல்லாமே இருக்கிறது போல ஒரு வெளி தோற்றத்தை காண்பிக்கிற அநேகருடைய குடும்பங்களில் ஒரு வறட்சி, ஒரு குறைவு, ஏதோ ஒரு இடத்துல அந்த ஜீவனுள்ள தன்னை வறண்டு போயிருக்கு. இன்றைக்கு அந்த ஜீவனதி உங்களுக்குள் இருந்த பொருட்களுக்கு உங்கள் குடும்பங்களை, முதலாவது உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் மனைவி, உங்கள் கணவனை அது நிரப்புகிறது. அவர்கள் சம்பாதிக்கிற சம்பளத்துல, வருமானத்துல அந்த ஜீவனுள்ள தண்ணீரானது ஊற ஆரம்பிக்கிறது. அநேக குறைவுகள் மாற்றப்படுகிறது. இந்த நேரத்தில் மானானது ஜீவன், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறி கொண்டிருக்கிறதை போல என் ஆத்துமா தேவன் மீது நம்பிக்கையோடு கூட காத்திருக்கும். அவர் சமூகம் நமக்கு நித்தியம். அடிக்கடி நான் பாஸ்டர் யோசிச்சு வரும்போது சொல்லுவேன், தம்பி அதிகமாய் தேவ சமூகத்தை நாடு, அதிகமாய் பரிசுத்த ஆவிக்குள்ளே பலப்படுத்திக் கொள், அதிகமாய் தேவ சமூகத்தை விரும்பு. அந்த சமூகம் தான் உன்னை ஒரு சமூகத்துக்கு நேராய் படிப்படியாக சற்று கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து பல ஆழங்களை, பல மறைப்பொருள்களை, பல வெளிப்பாடுகளை, பல தேவனுடைய தரிசனங்களை வெளிப்படுத்தும்படிக்கு அந்த சமூகத்தை நித்தமும் தேடு. அந்த ஜீவனுள்ள நதி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாய் அல்ல, அது தாராளமாக பெருக்கெடுக்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில செபங்கள் அணைந்து போனதற்கு முக்கியமான காரணம், நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாம் செபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, வசனத்தை கேட்டா கூட மைண்ட் எல்லாம் இங்கே இருக்குது. அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய ஜீவனுள்ள தண்ணீர் பெருக்கெடுத்து ஓட முடியாமல் சில ஊற்றுகள் அடைக்கப்பட்டிருக்கும். அந்த ஊற்றுகள் தான் தண்ணீர் மெல்லிய விதத்துல முதலாவது புறப்பட ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம தாராளமா அடப்பு இல்லாம விட்டுட்டு வரணும்னா அந்த நதி போகும் இடமெல்லாம் அது மிகுந்த ஆரோக்கியத்தை உண்டாக்கும். அது போகும் இடமெல்லாம் செல்வ செழிப்பை உண்டாக்கும். அது போகும் இடமெல்லாம் சர்வாங்க சுகத்தை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கும். அந்த ஊற்று தான் தேவனுடைய சமூகத்துல களி கூட வைத்துக் கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஆனா அந்த ஊற்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்.
ஒன்றே ஒன்று நீங்கள் செய்ய வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். 4ஆம் வசனம் வாசிங்க. ஒரு நதி உண்டு, அதனுடைய நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அது அடுத்த வார்த்தை நல்ல கவனிங்க, முக்கியமான வார்த்தை. அந்த நதியானது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து சந்தோஷிப்பிக்கப்பட்டு அது தேவன் இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த நதியாக அது இறங்கி வரும். வாசிங்க, அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு உதவி செய்வார். கைகளை தட்டி அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள ஜீவனுள்ள தண்ணீர் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையிலே சகாயம் செய்கிற தேவ சமூகத்தை நாட வேண்டும். ஆமீன் போட்டு போறதுக்காக அல்ல, நீங்களும் ஆண்டவனும் இணையும்படிக்கு இந்த நதிதான் வழிகளை திறக்கிறது. கைகளை கட்டி அல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசி அதிகாலையிலே உங்களை உதவி செய்கிற ஒரே ஒரு நதி, அது ஜீவனுள்ள நதி பரிசுத்த ஆவியானவர். பவுலரை அறிந்து பேசுகிறார். ரோமர் 8:26-28 சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள என்னவென்று தெரியாமல் இருக்கிறபடினால் இந்த ஆவியானவர் தாமே பிதாவுக்கு முன்பதாக நமக்காக உதவி செய்து செபிக்கிறார். கையை தட்டி அல்லேலூயா. ஆனால் அதிகாலையிலேயே ஆண்டவரை தேட வேண்டும். எப்போது ஆண்டவர் எழுப்புறாரோ அப்பதான் ஆண்டவர் சமூகத்துக்கு அவர்கள் ஊக்கான பண்ணார். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுதையா. உமது சமூகம் வரும்போதெல்லாம் கண்ணீரெல்லாம் உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம், உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில். சோத்திரம். நிறைய பாட்டு கேளுங்க, அப்பதான் பாட்டு வாயில இருந்து புறப்படும். அது ஒரு நதி தெரியுமா அவருக்கு? நதியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த ஊற்று நமக்குள்ள சுரக்கும்னா நீங்க நடக்கும்போது சொல்லுவீங்க, ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க. அந்த நதி உங்களுக்குள்ள புறப்படுமானால் நீங்க நடக்கும்போதே பாடுவீங்க. அந்த நதியோடு கூட நீங்க நடப்பீங்க. அந்த நதியினுடைய அலை உங்கள் மீது பாயும். அந்த அலை உங்கள் மீது பாயும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளை, கண்ணீரெல்லாம் மாற்றுவதற்கான சரியான சூழ்நிலையை அந்த நதியை உண்டாக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது பாட்டு போயிடலாம். எப்பொழுதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் தாகத்தோடு கூட இருக்கிறீர்கள், அப்போதுதான் இந்த நதி உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கும். இந்த ஆவி என்கின்ற இந்த நதி ஜீவனுள்ள நதியாக காணப்படுகிற, அடையாளப்படுத்தப்படுகிற பரிசுத்த ஆவி என்கின்ற இந்த நதி உங்களுடைய ஆத்மாவை தாகமடைவதற்கு தேவனுடைய தாகத்திலேயே காத்திருந்து பசியோடு கூட ஏக்கத்தோடு கூட உங்களை நடத்தி கொண்டே இருக்கும். ஆனால் அது அதிகாலை தேவ சமூகத்தில் மாற்றமே இந்த நதியை பார்க்க முடியும். உங்களுடைய தாகமானது அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவமாய் மாறும் பொழுது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு படி மேலே போய் அடுத்த ஒரு நிலை அடையும். அந்த இரண்டாவது நிலையை நாம் பார்க்கலாம். ஒருவனுடைய ஆத்மா தாகமா இருக்கும் பொழுது அந்த ஜீவனுள்ள நதி அவனுடைய வாழ்க்கையை முதலாவது எப்படி மாற்றுகிறது? தேவனுடைய சமூகத்திலே களி கூர்ந்து உதவிகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிறது. இரண்டாவது, இந்த நதி, இந்த ஜீவனுள்ள தண்ணீர் என்ன செய்கிறது? வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19ஆம் வசனம். அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினாலே இந்த பெரிய ரட்சிப்பை நீர் கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினாலே செத்து
விருத்த சேதனம் இல்லாத இந்த ஜனங்களுடைய கையில விழ வேண்டுமோ என்றால் அப்பொழுது தேவன் நல்ல கவனி, அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. தண்ணீரானது ஓடி வந்தது. குடித்த போது அதை குடித்த பொழுது அவன் உயிர் திரும்ப வந்தது. நல்ல கவனிங்க, முக்கியமான காரியம். இதைதான் முதல்ல நான் பேசணும்னு நினைச்சேன், ஆனா நேரம் இல்லாம போயிட்டு சொல்லி இரண்டாவது காரியத்தை முன்னாடி கொண்டு வந்தேன். இந்த காரியத்தை குறித்து ஆவியானவர் எனக்கு வேறு ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். நான் அதை சொல்லுகிறேன். இந்த சிம்சோன் பிலிஸ்தர்களை நியாயம் விசாரிக்கும்படிக்கு, அதாவது இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கும்படிக்கு பிலிஸ்தரை எதிர்க்கும்படியான தேவன் அபிஷேகத்தை ஒரு பாத்திரமாக தன்னை தேவனுடைய ஆவியினாலே காத்துக் கொள்வது ஒரு நசரேய விருதத்தில் அவன் இருந்தான். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவியானவர் இறங்கும் பொழுதுதான் பலத்த கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருந்தான். ஒரு முறை அவன் பிலிஸ்தர்களுடைய கையினாலே சிக்குண்டு பல ஆயிரம் சேவர்கள் அவனை சூழ அவனை பிடித்துக் கொண்டு அவனை அழிக்கும்படிக்க வந்து விட்டார்கள். இந்த காரியத்தோடு உங்களுடைய காரியத்தை நான் சேர்த்து சொல்லட்டும். ஆவியை சொல்லிக் கொடுக்கிறேன். பல பேரோட வாழ்க்கையில இப்படிதான் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய சனம் பல நேரங்களிலே பல சத்துருகளுடைய தந்திரங்களிலே, பல சத்துருகளுடைய எதிர்ப்புகளிலே, போராட்டங்களிலே அநேகர் சிக்கொண்டு மாட்டிக்கொண்டு வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரணம், பரிசுத்த ஆவி என்கின்ற அந்த ஜீவ தண்ணீர் அவர்களுக்குள் புறப்படாதபடிக்கு அந்த ஊற்றானது அடைப்பட்டிருக்கிறபடிதான் அவர்கள் தாகம் அடைந்தவர்களால் மாறும் பொழுது பெலிஸ்தர் என்கின்ற சத்துருவானவன் நம் மீது எழும்பி நம்மை கட்டி போடும்படிக்கு பல நேரங்களிலே நம்மை ஆதிக்கம் செலுத்துகிறான். ஏன் ஒரு சாத்தான் ஒரு வியாதியை கொண்டு வந்து ஒரு வியாதியிலே, ஒரு சாபத்திலே, ஒரு மாந்திரிக பிடிசூரியத்திலே அநேக விசுவாசிகளை விடத்தள்ளுகிறான் என்று அநேகரை அறியாமல் இருக்கிறார்கள். எங்க சபையில் ஒரு அம்மா இருந்தது, குடும்ப ஊழியம் செய்யும். அந்த அம்மா தான் ஊழியம் செய்ய 4 பேர் பெண்களுக்கும் பயங்கரமான முதுகெலும்பு. ஆனால் பக்கத்து வீட்டா அவருக்கு செய்கிற சூனியத்தினாலே மிகவும் உடல்நிலை நலிவடைந்து பலவீனப்பட்டு ஒரு முறை அந்த பிசாசில் உனக்குள் பேச ஆரம்பித்து விட்டார். நல்லா கவனிங்க, ஏன் இது சொல்றேன்னு பின்னாடி சொல்றேன். ஊழியக்காரன் போய் ஜெபிக்க போனாங்கன்னா அது பேசும், உள்ள இருந்து பிசாசு பேசும். ஆமா, டேஷ்ல இருந்து வந்திருக்கிறேன், அதான் இப்படிதான் அப்படிதான் பேசும். இவங்களும் உட்காந்து கதை கேட்டு இருப்பான். எனக்கு ஒரு நாள் இந்த தகவல் வந்தது, எனக்கு ஒரே கோபம். என்ன கோபம்? நியாயமான கோபம். ஒரு பரிசுத்தாவியை பெற்ற ஒரு விசுவாசியினுடைய சரீரத்துல எப்படி அசுத்தாவி வந்து பேசும்? ஒன்று, அவர்கள் ஆவி இல்லாமல், அதாவது பரிசுத்த ஆவி இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்திலே சிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் யாரும் நம்பல. அந்த சூரியன் புருஷம் என்னை பாருங்க, அந்த சூரியன் புருஷம் அது அங்க போய் பண்றோம். அது ரொம்ப டஃப் கொடுக்கும். எவ்வளவு பேர் ஜெபிச்சாலும் ஒரே அலங்கோலம் பண்ணோம், ஒன்றும் செய்ய முடியாது. எனக்குள்ள ஒரே யோசனை, நம்மளுக்கு இந்த பேர் விட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு கிருபை, இயேசுவின் நாமத்தை போ, கையை தட்டி அந்த அளவுக்கு நம்ம ஆவியில ஸ்திரமா இருப்போமே என்றால் அது நடக்கும். அப்ப எனக்கு ஒரே யோசனை, எப்படி இது நடக்குது? ஒரு முறையும் ஊழியக்காரன் போய் ஜோம் பண்ணி அது போயிடும், பேசிட்டு போயிடும். அதாவது வரும், பேசும், போயிடும். திடீர்னு ஒரு நாள் வரும், அதுவும் அமாவாசை அன்னைக்கு தான் பீஃப் சாப்பிடுவாங்க. இல்லைங்க, அமாவாசை அன்னைக்கு தான் பீஃப் சாப்பிட்டாது அழுகாது. எனக்கு தெரிஞ்சு மாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, டைமில் பாவிட்டிருப்பான். அப்படிலாம் நம்ம சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறது. எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு யோசிக்கும் போதுதான் ஒரு நாள் ஆவியில வெளிப்படுத்தினார். அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறவர்களாகவே தன்னுடைய வாழ்க்கையானது வாழ ஆரம்பித்து விட்டார்கள். நல்ல கவனி, முக்கியமான ஒரு ஆவிக்குரிய அவசியம். ஏன் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாந்திரிகம் நம்மை ஆளுகை செய்கிறது? எப்படி ஒரு மந்திரவாதி நம்மளை சவாலோடு தூக்குறன்னு சொல்றான்? எப்படி இதெல்லாம் நடக்குது? ஏன் நம்ம சரீரத்துல தீர்க்கப்பட முடியாத ஒரு வியாதி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? ஏன் ஒரு சாபங்கள் உடையாமல் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று கொஞ்சம் ஆழமாய் போய் பார்ப்போம் என்று சொன்னால், சத்தியத்தை அறிகிற அறிவும்
பசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கிற அந்த அனுபவம் நம்ம கிட்ட இருந்து குறைந்து, அதாவது அந்த ஜீவனுள்ள தண்ணீர் குறைந்து போகும்போது நான் சொன்ன இவைகள் எல்லாம் நம்மை ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. பல பேர் ஜெபிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் ரெவல்யூஷனா சிலது சொல்ல முடியும், சிலது சொல்ல முடியாது. சொன்னா பாஸ்டர் நம்ம சண்டை போட்டுருவார். நாங்களே இவ்வளவு நம்ம நீங்க எவ்வளவு பாருங்க, நான் வெளியே சொல்றேன். அது மூலமா கொஞ்சம் பயந்து நான் என்ன பண்ணுவோம்னா அந்த ரெவல்யூஷன்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, சரி ஏன்னா அந்த மைப்பருக்கு தான் அந்த பொறுப்பெல்லாம் நம்மளுக்கு இல்லை. நம்ம வந்து ஒரு நாள் பண்ணிட்டு போயிட்டு நாளைக்கு அந்த ஊழியக்காரர் எப்படி அவர் வந்து பேசிட்டுப்பான், அந்த ஊழியக்காரன் ஒரு கள்ள ஊழியக்காரன் எனக்கு தெரியாததா அப்படிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் நமக்கு ஏன் அந்த சங்காது அந்த பிரச்சனை சொல்லிட்டு நம்ம வந்துடுறேன். சில வெளிப்பாடுகளை ஆனால் புரிய வைப்பார், அந்த ஞானத்தின் வெளிப்பாடுகளை வெளிப்பட ஆரம்பிக்கும். சிலர் சொல்ல முடியும், சிலர் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், கர்த்தரோடு கூட நீங்க நெருங்கிடுங்க, அந்த பாதிப்புல இருந்து நீங்க வெளியே வந்து சொல்லுவேன். பல விதத்திலே சொல்லப்பட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச வந்தவர்கள் எல்லாம் விதத்திலே ஆக்கப்பட்டார்கள். கீழ்ப்படியான அப்படியே தான் இருந்துட்டு இருக்காங்க. பெலிஸ்தரை ஜெயிக்க முடியாதபடிக்கு சிம்சன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவன் ஒரு சாதாரண ஒரு பட்டணத்தின் கதவுகளையே பேர்த்து கொண்டு வெளியே போகிற அளவுக்கு பராக்கிரமசாலி. ஆனா அவனுக்கு ஒரு டைம்ல சண்டை போராடி 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 என் கூட போராடி போராடி என் ஆத்மா தோய்ந்து போச்சையா. நான் கூட இதை பற்றி பேசி இதெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் செய்தும் கூட என்னால் இதை ஜெயிக்கவே முடியவில்லை. வண்டியில வரும்போது ஒரு ரெவல்யூஷன் கொடுத்தார். ஒரு சிலருடைய வாழ்க்கையில சில பாவத்தை விட முடியாதபடிக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒருத்தர், அது யாரும் தெரியாது. வண்டியில வரும்போது ஆவியானவர் உணர்த்தினார், இந்த வார்த்தையை சொல்லு. எப்படின்னா, பல பேர் இந்த பாவத்தை விட்டு விட வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். நான் நிர்பந்தமான மனிதனை போல மறுபடியுமாய் தவறி அதே தவறுகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிகிறது அது தேவனுக்கு பிரியமில்லாத பாவம் என்று. நான் தேவனை அவமானப்படுத்துகிறேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் பாவத்தினால கட்டப்பட்டிருக்கிறேனே, என்னை இதிலிருந்து யார் விடுதலையாக்கக்கூடும்? நான் சொல்லுகிறேன், இந்த ஜீவனுள்ள தண்ணீராகிய ஆவியானவரே, உங்கள் பாவத்தின் கட்டுகளை அறுக்கிற ஒரே ஒரு வல்லமை ஆவியானவர். பெலிஸ்தரை ஜெயிக்கணும்னா உங்கள் ஆவியானவரை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஆவியிலே செபித்து ஆவியிலே களி கூர்ந்து அந்நிய பாஷைகளை பேசி உங்கள் பிரச்சனைகளை பார்த்து அந்நிய பாஷைகளை பேசி அந்த பிரச்சனைகளை ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கேட்கிறோம், போய் இவங்க கிட்ட நான் ரட்சிப்பை வாங்கிட்டேன், இவங்க முன்னாடி நான் விழுந்து சாக வேண்டும் என்பது தேவ விருப்பமா என்று கேட்கிறான். ஆண்டவர் சத்தத்தை கேட்டார். அருகாமையில் இருக்கிற தேவனுடைய விருப்பத்தின்படி ஒரு ஊற்றை ஆண்டவர் திறக்கிறார். அந்த ஊற்றில போய் அவன் தாகம் தீர்க்கப்பட அவன் தண்ணீர் குடிக்கிறான். அவனுடைய உயிர் அவனுக்கு மலர் கைகளை கட்டி அநேகருடைய குடும்பங்களுக்கு நேராக சத்துரு கட்டி வைத்திருக்கிற கட்டுகளுக்கு நேராக ஆவியானவர் பேசுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை குறித்ததான திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். நீ அழிந்து போவதற்காக அல்ல, நீ மடிந்து போவதற்காக அல்ல, நீ அவர்கள் முன்பதாக மனங்கடிக்கப்படுவதற்காக அல்ல, அவர்கள் முன்பதாக தேவன் உங்களை நிலைநிறுத்தி உங்கள் வழியால் பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஜீவனுள்ள தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கிற நேரம் அது கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே, எங்கெல்லாம் இந்த ஊற்று அடைக்கப்பட்டிருக்கிறதோ இப்பொழுது அந்த ஊற்றுகளை எல்லாம் ஆவியானவர் இப்பொழுது கட்டுதா. அந்த பெலிஸ்தரை ஜெயிக்க போகிற ஒரே ஒரு ஜீவன் அது நீதான். விட்டுறாத அந்த ஜீவ தண்ணிய உனக்குள்ள இருந்து பெருக்கெடுக்க, உனக்குள்ள இருந்து வாஞ்சித்து ஆவியானவரோட உதவியை கேட்டு பெற்றுக்கோ.
இது செய்ய முடியப்பா. இந்த சத்துருவை ஜெயிப்பதற்கு, இந்த சூழ்நிலையை ஜெயிப்பதற்கு, இந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கு, இந்த பாடுகளை ஜெயிப்பதற்கு, இந்த கடனை ஜெயிப்பதற்கு, இந்த வியாதியை ஜெயிப்பதற்கு, இந்த சாப கட்டுகளை உடைப்பதற்கு, இந்த பாவ கட்டுகளில் இருந்து விடுதலை ஆகி பரிசுத்தம் உள்ளவனாய் வாழ்வதற்கு என்னால முடியாது. உதவி செய்யாமையானவரே என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலிருந்து இந்த ஜீவனுள்ள நதி இப்பொழுது புறப்படுகிறது, இப்பொழுது புறப்படுகிறது, இப்பொழுது புறப்படுகிறது. நீ சொன்ன வார்த்தையை கர்த்தர் கேட்கிறார், நீ பேசின வார்த்தையை ஆண்டவர் கேட்கிறார். கட்டுகோ கட்டுகோ கட்டுகோ. நீ ஜெயிக்கப்படுகிறவ, நீ ஜெயிக்கப்படுகிறவ, நீதானது, நீதானது. இப்ப சொல்லுங்க, இதுக்கப்புறம் வர நாட்கள்ல சொல்லுவீங்க, நான் ஜெயிக்கப்படுறேன், நான் தோற்பதற்காக அல்ல, தோல்வி முகத்தை பார்ப்பதற்காக அல்ல, நான் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஆவியினால நிறைந்து ஆண்டவரோடு கூட பேசி செயத்தை பார்க்கிறோம். சிம்சோன் சொன்ன வார்த்தை பிரகாரம் சொல்லியிருக்கலாம். ஆனால் சிம்சோனுடைய உயிர் ஜீவ தண்ணீர் உள்ள பரிசுத்தாவின் நதி வந்தோடனே திரும்ப வந்ததை போல அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போடுவது நிலையிலிருந்து இன்றைக்கு நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். இன்றைக்கு மீண்டுமாய் கர்த்தரை இளைஞருக்கு அழகு பார்க்கிறார். இன்றைக்கு மறுபடியும் ஆவியானவர் உங்களை ஒரு ஸ்தானத்தில் நிற்க செய்கிறார். நீங்கள் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து படிப்படியாய் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அவருடைய கிருபையோடு உயர்ந்து நிற்கிற தேவதார் வருஷங்களைப் போல தேவன் ஒரு வைக்கிறார். அந்த ஜீவனுள்ள தண்ணி உங்களுக்கும் மறுபடியும் உங்களுக்கு உயிரை கொடுத்தது. அந்த உயிர் ஒரு ரகசியத்தை சொல்றேன், இப்போ உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்க இந்த ஆவியினுடைய உயிர் உங்களுடைய உயிர் அல்ல, உங்களுடைய உயிர் அல்ல, உங்களுடைய உயிர் அல்ல. ஆவியானவரே என்கின்ற, ஆவியானவர் என்கின்ற, இயேசு என்கின்ற, பிதா என்கின்ற அந்த ஜீவன், அந்த உயிர் இப்பொழுது உங்களுக்குள்ளாக வைக்கப்படுகிறது, வைக்கப்படுகிறது, வைக்கப்படுகிறது. நீங்கள் தான், இனி நீங்கள் அல்ல, 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 இனி நீங்கள் அல்ல. கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, ஆவியானவரே. ஒரு சிலருடைய பாவ கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலருடைய பாவ கட்டுகள், கிரியைகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் தவறி தவறி சில நேரத்தில் விருப்பத்தோடு செய்த சில பாவ கட்டுகள் மறைகிறது. அவைகளை கர்த்தர் உங்ககிட்ட இருந்து அதனுடைய வேரை பிடிங்க எறிந்து போகிறார். அவைகளை நரகத்திலே தள்ளுகிறார். நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் அவருடைய ஜீவனுடைய தண்ணீரிலே இன்றைக்கு நீந்தி நீந்தி வாழப் போகிறீர்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தரிசனங்களை பார்க்க போகிறோம். மூன்றாவது ஒரே ஒரு காரியம், லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா? அதுக்கு முன்னாடி வெளிப்படுத்த விசேஷம் 22:17 சீக்கிரம் வாசிங்க. சாரி, 22:17 வேகம். தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவன் உள்ள தண்ணீரை வாங்கிக் கொள்ள கடவன். விருப்பம் உள்ளவனுக்கு அவன் ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் இலவசமா கொடுக்கிறார். அந்த இலவசமான தண்ணீரை நீங்க வாங்கிறீங்க. உங்க சரீரத்திலே இனி அந்த இலவசமான தண்ணீராக சுரந்து கொண்டே இருக்கும். அந்த தண்ணீர் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவனுள்ள தண்ணீர் சுரக்க ஆரம்பிக்கும் போது இப்ப மறுபடியும் மத்திய 10:8 வந்துருங்க. வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள்,
மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்க, ஆ, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் பெற்றீர்கள். இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா. இலவசமாய் பெற்றுக்கொண்ட அந்த தண்ணீரை நாம் அசட்டை பண்ணாதபடி ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான காரியம், நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனுள்ள தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பிறருக்கு அந்த இலவசமாய் பெற்றுக்கொண்ட ஜீவனுள்ள நதியாகிய இயேசுவை மற்றவருக்கு நாம் அறிவிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயாவுடைய ஸ்டேட்டஸ்ல நான் பார்ப்பேன், இந்த இடத்துல கிராம ஊழியம் இருக்கு, இந்த இடத்துல சுவிசேஷ ஊழியம் இருக்கு, இது போல கூட்டங்கள் உண்டு என்பதெல்லாம் நான் பார்த்தேன். அப்ப என் மனசு ஒன்று தோணும், ஒருவேளை இந்த வயதிலும் அந்த கிராமங்களுக்கு போய் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்கின்ற இலவசமாய் பெற்ற அந்த ரட்சிப்பை, இலவசமாய் பெற்றுக்கொண்ட ஜீவனை மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்க அந்த காரணமான அந்த ஜீவனை நான் பார்க்கும் பொழுது சந்தோஷம் அடைகிறேன். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற கடைசி வார்த்தை, இலவசமா கர்த்தரிடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்கிற அனைத்து கிருபைகளையும் வரங்களையும் கனிகளையும் மற்றவர்களுக்கு இலவசமாக. ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வசனம் சொல்லுவது உங்களுக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற கடமை. பக்கத்துல சொல்லுங்க, அது உங்க கடமை. பக்கத்துல பார்த்து பேசுங்க, அது உங்களுடைய கடமை. வசனத்தை சொல்லுவது கடமை. ஐயா அவங்க கேட்க மாட்டாங்க, பரவாயில்ல, கேட்பதற்கான சூழ்நிலை உண்டாகும் பொழுது மறுபடியும் போய் சொல்லு. இலவசமாய் பெற்றிருக்கிற ரட்சிப்பை அவளுக்கு பிரசித்தப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய ரட்சிப்பானது, உங்களுடைய ஜீவ தண்ணீரானது ஊறிக்கொண்டே இருக்கும். நல்லா சொல்லுவாங்க, உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இறக்கிற கிணறு இது வத்தாம இருக்கணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு என்கிற பொக்கிஷத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கு அறிவிக்க வேண்டும் என்று உங்களுடைய கடமை. இதோடு ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறேன், உங்க வீட்டுல ஐயா எனக்கு சொல்லலாம் தெரியாது, எனக்கு வந்துட்டு இந்த வசனம் அவங்களுக்கு சரளமா பேச தெரியாது, இல்ல சாட்சி சொல்ல தெரியாதுன்னு சொல்றீங்களா? ரைட், ஓகே, அது ஒரு பக்கம். அது வேற ஒரு வழி வச்சிருக்குது. உங்க சபையோடு கூட இணைந்து, உங்கள் போதகரோடு கூட இணைந்து உங்க வீட்டை திறந்து கொடுங்க. உங்கள் வீடுதான் நற்செய்தி கூறும். உங்கள் வீடுதான் நற்செய்தி அறிவிக்கிற இல்லம். உங்கள் வீடுதான் நற்செய்தி அறிவிக்கிற தருணம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கலாம், தப்பு இல்லை. இதுக்கப்புறம் இன்னும் அதி தீவிரமா பண்ணுங்க. உங்க ஊழியரை விடாதீங்க. ஆண்டவர் அவர் இங்க வைத்திருக்கிற சகல திட்டங்களும் தரிசனம் பரிபூர்ணமா நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அவரை எவ்வளவு கூப்பிட்டு அழைச்சி எவ்வளவு கூட்டங்களை நடத்த முடியுமோ, எவ்வளவு நற்செய்தி சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமோ, எவ்வளவு பேர் ஆண்டவரை அறியாதவர்களை வீட்டிற்கு வர வச்சு அவங்களுக்கு ஒரு டீயோ, ஒரு காஃபியோ, ஒரு பண்ணோ, ஒரு ஸ்நாக்ஸோ, ஒரு பப்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்து அவளுக்கு இயேசுவை அறிவிப்பதற்கு உங்கள் உள்ளத்தை முதலாவது திறந்து கொடுத்து, உங்களுடைய வீட்டை திறந்து கொடுத்து, குடும்பமாய் கூடி வந்து, சபையாய் கூடி வந்து, அந்த தெருக்காக, அந்த பக்கத்து வீட்டுக்காக, ஒவ்வொரு ஒரு ஆத்மாக்காக நீங்கள் செபிக்க செபிக்க உங்களுக்குள்ள இருந்த ஜீவ தண்ணீர் பொறுத்து அப்படி கண்களை மூடி செபிக்கலாம். அப்படி கண்களை மூடி. Thank you Holy Spirit.